வணக்கம். பிஜிடிஆர்பி எஜுகேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது யூனிட் நம்பர் 6, இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி, நுண்ணறிவு மற்றும் ஆளுமை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 2 டாபிக்கை ஒரே யூனிட்ல வச்சிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ்ல நம்ம என்னென்னலாம் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சைக்கலாஜிக்கல் அட்ரிபியூட்ஸ், cognitive abilities, attention, interest, motivation, aptitude and attitude, value systems, Maslow's hierarchical theory of human needs, achievement motivation, intelligence basics and theories, single factor theory, two factor theory, triarchic theory, group factor, multi-factor, Guilford structure of intellect, Gardner's multiple intelligence, and emotional intelligence, creativity and intelligence, IQ and EQ, assessment of intelligence, understanding learning difficulties and learning disabilities, which includes dyslexia, dyscalculia, dysgraphia, dyspraxia. And in personality, we are going to learn about trait theories given by Alport, R.B. Cattell, and Isaac. Type theories given by Hippocrates, Kretschmer, Sheldon, Carl Jung, Spranger. Assessment of personality, mental health and mental hygiene, conflict and frustration, unrest, adjustment, defense mechanisms, guidance and counseling. Starting with the psychological attributes, இன்டெலிஜென்ஸ்ல முதல்ல பார்த்தோம் இல்லையா, உளவியல் காரணிகள். இதுல நம்ம காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். ஓகே, கற்றலாகட்டும், ஒரு நபரின் வளர்ச்சி பருவங்களாகட்டும், அது எல்லாமே நம்முடைய ஆளுமை நடத்தைகள் எல்லாவற்றிலும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. அதுல அறிவுசார் காரணிகள் என்னென்னலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய திறன்கள், அறிவு திறன்கள் எதெல்லாம் ஆரம்பத்துல நம்முடைய அறிவுத்திறன்கிறது நம்ம ஒருத்தவங்களை பார்த்து இன்னொன்னு நம்ம கத்துக்கிறோம், அதை மெமரியில வைப்போம், ரிட்டென்ஷன் இருக்கும், அட்டென்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சாலும் உயர் நிலைக்கு நம்ம போகும்போது திங்கிங், ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங், இதுதான் நம்மளுக்கு அறிவு திறன்கள்ல சிறந்த திறன்களா இருக்கும். அதனால்தான் இதை நம்ம பகுத்தறிவு, 6வது அறிவு, மனுஷனுக்கு மட்டும் இது பார்க்க முடிஞ்சது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றோம் இல்லையா. சிந்தனை திறன், காரணம் கண்டறிதல், புதிர் தீர்த்தல் அல்லது சிக்கல் தீர்த்தல், அப்படி ஒரு நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நிலையான சரியான முடிவுகளே நம்மளால எடுக்க முடியும். இது எல்லாம் நமக்கு இருக்கும்போதுதான் நுண்ணறிவின் அடிப்படையாகவும் ஆக்கத்திறனின் அடிப்படையாகவும் இதெல்லாம் பார்க்க. அடுத்ததாக கவனம். கவனம் என்னன்னா, குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் நம்மளால எவ்வளவு தூரம் ஒரு பொருளோ விஷயமோ அது மேல நம்மளுடைய கவனத்தை ஒருமுகப்படுத்த முடியுதோ அதைத்தான் நம்ம கவனம் அப்படின்னு சொல்றோம். கவனத்துல இன்அட்டென்ஷன், கவனமின்மை வேற, கவனச்சிதறல், டிஸ்ட்ராக்ஷன் வேற. ஸோ இன்அட்டென்ஷன்ங்கிறது கவனமே இல்லாம இருக்கிறது, டிஸ்ட்ராக்ஷன்ங்கிறது கவனமா தான் இருக்கிறோம், ஏதோ ஒரு ஒலியோ ஒரு விஷயமோ சிந்தனையோ நம்மள அதுல இருந்து கொஞ்ச நேரம் சிதற வச்சுட்டு மீண்டும் வர்றது. மார்ஜினல் அட்டென்ஷன், இதெல்லாம் வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு கேள்விகள் அதுல இருந்து வந்தா கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். விளிம்பு நிலை கவனம் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம கவனத்தை குவிப்பது ஏதோ ஒண்ணு மேல இருக்கும், அது சார்ந்த சூழல் சார்ந்த சில விஷயங்கள் நம்மளுக்கு கவனத்துக்குள்ள வந்துட்டு இருக்கும். அப்ப கவனம் விலகி அதுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துல மீண்டும் நம்முடைய கவனம் நம்ம முதல்லயே எதை கவனிச்சுட்டு இருந்தோமோ அதுக்கு வந்துடும். இது இயல்பான ஒரு விஷயம். அதனாலதான் வகுப்பறையில கவனத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு படிச்சுக்கிடுறோம். கவன வீச்சு என்பது அந்த முதல்ல சொன்னாலே கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்னு, அந்நேரம் எத்தனை தனிப்பட்ட இதுல உங்களால பொருளா இருக்கலாம், பேர்களா இருக்கலாம், வார்த்தைகளா இருக்கலாம், உங்களால கவனத்தை குவிக்க முடியுதோ எத்தனை அப்படிங்கிற எண்ணை குறிப்பிடுறதுதான் கவன வீச்சு, ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். அட்டென்ஷன்ங்கிறது விஷுவல் அட்டென்ஷன், ஆடிட்டரி அட்டென்ஷன்,
நீங்க கேட்க, பார்க்க அப்படி கவனத்தை குவிப்பதற்கு சென்சரியா பல விஷயங்கள் அடிப்படையா இருக்கலாம். செலக்டிவ் அட்டென்ஷன், நம்ம குறிப்பிட்ட ஏதோ ஒன்று நம்ம பார்க்கும்போது, பலர் பேசிட்டு இருக்க ஒரு இடத்துல கூட நம்மளுடைய ஃபோனோட ரிங்டோன் நம்மளுக்கு கரெக்ட்டா நம்மளுக்கு தெரியும். இவ்ளோ சத்தத்துக்குள்ள எப்படி இத நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அ கால். அப்ப இது செலக்டிவ் அட்டென்ஷன். நம்ம எதன் மீது நம்ம சிந்தனையை ஒருமுகப்படுத்துறோமோ, அதை நோக்கி நம்முடைய கவனம் வரும். இப்போ ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு நியூஸ்ல வரிசையா போயிட்டு இருக்கும். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெளிவா காதுல கேட்கும். அந்த மாதிரி செலக்டிவ் அட்டென்ஷன். சஸ்டெயின்ட் அட்டென்ஷன், வகுப்பறையில நார்மலா ஒரு 20 நிமிஷம் தான் ஒரு ஆள் கவனத்தை குவிக்க முடியும். அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால், அந்த நேரத்துல ஆசிரியர் ஒரு சென்சரி ஃபோக்கஸ், அவருடைய அதாவது பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு மாணவன கேட்கறதுக்கு பழக்கப்படுத்துறது. சொல்றாங்க டீச்சர், பிள்ளைகள் கேட்டுக்கிட்டே வருது. திடீர்னு லுக் அட் த பிளாக் போர்டு. ஒரு மேப் பாருங்க, இந்த பிக்சர பாருங்க, நோட் எடுத்து இத எழுதுங்க. அப்படி ஒரு புலனுணர்விலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றும் போதோ, இல்ல குரல் ஏற்றத்தாழ்வுகள் மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்துல மாணவரின் கவனத்த தொடர்ந்து நிலைத்திருக்க செய்றாங்க இல்லையா? இது சஸ்டெயின்டு அட்டென்ஷன். டிவைடட் அட்டென்ஷன் அப்படின்னா, ஒரே நேரத்துல 2 விதமான இதுல கூட தன்னுடைய கவனத்தை ஆனா சமமா அந்த மாரி கவனம் செலுத்த முடியாது. அப்படி கவனம் செலுத்தக்கூடியதுங்கிறது ஒரு தனித்திறனாக இருக்கும். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழர் மரபா நம்ம பழைய காலங்கள்ல வந்து அஷ்டாவதானி, சதாவதானின்லாம் சொல்லுவாங்க. ஒரே நேரத்துல அம் அங்க சொல்லப்படுற செய்யுளுடைய வார்த்தைகள கேட்டுக்கிடுவாங்க. கணக்கு எண்கள் சொல்றத கேட்டு அதோடைய கூட்டுத்தொகை சொல்லுவாங்க. இவங்களே பாட்டு இட்டு கட்டுவாங்க. அந்த மாரி பல விஷயங்கள 8 விஷயம் ஒண்ணா செய்வாங்க. 10 விஷயம் ஒண்ணா செய்வாங்கங்கிறதெல்லாம் ஒரு திறனாக ரொம்ப போற்றுதலோடு பார்க்கப்பட்டது. இதெல்லாம் டிவைடட் அட்டென்ஷனுக்கு சிறந்த உதாரணங்கள். அத பாதிக்கிற காரணங்கள் என்னன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா, அத நோக்கி உங்களுடைய கவனம் இருக்கும். ஒரு ஆள பிடிச்சிருந்தா, அவங்க சம்மந்தப்பட்ட தகவல்கள்லாம் பிரபஞ்சத்தின் எந்த மூலையில இருந்தும் உங்ககிட்ட கொண்டு சேர்த்துரும் அப்படிங்கிறோம் இல்லையா, நம்ம அனுபவிச்சிருப்போம் அந்த மாரி விஷயங்கள. அப்ப அது இன்ட்ரெஸ்ட் சார்ந்தது. எதுலெல்லாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அத நம்ம கவனமா பார்ப்போம். எதெல்லாம் கவனத்தோடு பார்க்குறோமோ, அது நம்ம மெமரியில தங்கி போகும். அதனால இதெல்லாம் ஒரு நீட்சி தொடர் மாதிரி, சங்கிலி தொடர் மாரி ஒன்றை ஒன்று தொடர்ந்து வருவது. அதே மாரி நாவல்டி, புதுமை வந்து கவனத்த கத கொண்டு வரும். அதாவது அ அசைவாடுதல் அது மேல நம்ம கவனம் போகும். எது நிலையா இருக்கிறத விட அசையக்கூடிய பொருட்களின் மீது. அது மாரி ஒரு சார்ட்ல எல்லாமே பிளாக் கலர்ல எழுதிட்டு, ஒரே ஒரு வேர்ட மட்டும் ஹைலைட் பண்றீங்க கிராமர் நடத்துறதுக்கு. ரெட் கலர்ல குடுத்துருக்கீங்க. அ அதுல எல்லாமே கருப்பா இருக்கும்போது, ஒண்ணு சிவப்பா இருக்கும் வந்து, உங்க கவனத்தை ஈர்க்கக்கூடியதா இருக்கும். அப்நார்மலி லார்ஜ், அப்நார்மலி ஸ்மால் இந்த மாதிரி உள்ளது. இல்ல புதுசா ஏதோ ஒண்ணுங்கிறது நம்முடைய கவனத்தை ஈர்க்கும். அதேபோல கவனிக்கணும் அப்படின்னு நமக்குள்ள இருந்து ஒரு ஊக்கம் இருந்தா, அதன் மீது நம்ம கவனத்தை அதேபோல ஆர்வம், இன்ட்ரெஸ்ட். ஆம், பல விஷயங்கள நம்ம வாழ்க்கையில கடந்துட்டு இருக்கும்போது, சில இது நம்முடைய இயல்பாகவே நமக்கு ஒரு ஈர்ப்பு. மத்தத விட இது சிறந்ததாக நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு வரும். அததான் ஆர்வம் அல்லது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஆ இந்த இன்ட்ரெஸ்ட்ட பிள்ளைகள்ட்ட கிரியேட் பண்ணணும். பாடம் எடுக்கும்போதே பிள்ளைகளுக்கு இந்த சப்ஜெக்ட் புடிச்ச சப்ஜெக்ட்ட நல்லா படிக்கும் இல்லையா? பிள்ளைகள் எளிமையாவும் படிப்பாங்க. அதனால முதல்ல இந்த சப்ஜெக்ட் அதனால தான் அப்ஜெக்டிவ்ஸ் கற்றலின் நோக்கங்கள தெளிவுபடுத்தணும்னா, பிள்ளைகளுக்கு அது மேல உள்ள ஆர்வத்த நம்ம அதிகரிக்க முடியும். ஆர்வத்தோடு படிக்கிறது அத தேர்வுல எழுதுறதுக்கோ, வாழ்க்கையில பயன்படுத்துறதோ சிறப்பாக அமையும். அடுத்ததாக ஊக்கம், மோட்டிவேஷன். அதாவது நம்மள பசி அப்டின்னா உணவை தேட வைக்குது. தாகம் தண்ணீர தேட வைக்குது. அதே போல ஏதோ ஒண்ணு நமக்கு ஒரு தேவை இருக்கும்போது, ஒரு உந்து சக்தி நம்மளுக்குள்ள வருது. அந்த உந்து சக்தி நம்மள ஒரு செயல நோக்கி தள்ளுது. செயல் அல்லது இலக்கு நோக்கி தள்ளுது. இதுதான் ஊக்கம் என அழைக்கப்படுகிறது. வாழ்க்கையில வெற்றி பெறணும். ஒரு டீச்சர் ஆகணும். டீச்சர்னா சாதாரணமா இல்ல. நான் நம்ம சில லிமிட்டேஷன் வச்சுப்போம். நான் படிச்ச ஸ்கூல்லயே நான் டீச்சர்ன்னு வரணும். நான்
ஹையர் செகண்டரிக்கு கிளாஸ் எடுக்கணும், ஹையர் எஜுகேஷனுக்குள்ள போகணும். இந்த மாதிரி நம்மளுக்கு சில ஆசைகள் வரும் இல்லையா? இது எல்லாமே இதுதான் நம்முடைய இலக்குகள். அந்த இலக்கை நோக்கி உங்கள உந்தி செல்லும் சக்தி. அந்த இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஊக்கம்னு சொல்றோம். ஊக்கம் 2 வகைப்படலாம். ஒண்ணு உள்ளார்ந்த ஊக்கம், நமக்குள்ள இருந்து வரணும். நம்மளே யோசிக்கிறோம்ல, நான் இப்படி வரணும், நான் இப்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் செல்ஃப் ட்ரிவன். நமக்குள்ள தானாக உருவாவது. வெளியில இருந்து வரலாம். எப்படின்னா, இப்ப குழந்தைகள்ட்ட நம்ம காமனா சொல்றது பார்த்திருப்போம். நல்ல மார்க் எடுக்கணும். எல்லா சப்ஜெக்ட்லயும் நீ 85க்கு மேல எடுத்தா உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன். நீ இந்த தடவை எல்லா ஹோம்வொர்க்கையும் முடிச்சுட்ட இன்னைக்குன்னா, அப்புறம் கூட கொஞ்ச நேரம் ஸ்க்ரீன் டைம் உனக்கு மொபைலுக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன். இந்த மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா? அது வந்து என்னன்னா, வெளியில இருந்து ஒரு ஊக்கம் குடுக்குறாங்க. கிளாஸ்ல நல்ல பதில் சொன்னீயா? உங்களுக்கு எல்லாரும் கை தட்டுங்க. மாணவர்களும், ஆசிரியரும் சேர்ந்து கை தட்டும்போது, அந்த பிள்ளைக்கு இன்னும் இன்னும் அத பத்தி பதில் சொல்லணுங்கிற ஆர்வம் வரும். இதெல்லாம் வெளியரங்கமாக இருந்து வர எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். சரி. அடுத்தது வந்து ஆப்டிட்யூட். நம்முடைய திறன். இயல்புலயே நம்மளுக்கு அ உள்ளார்ந்த சில திறன்கள் இருக்கு. அ சிலருக்கு வந்து எல்லாரும் எல்லாம் பண்ணிற முடியாது. இது இயல்பான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு தனித்திறன் இருக்கு. சிலருக்கு வந்து இயல்பிலேயே நல்லா பாட முடியும். நமக்கு கேட்டா எல்லா பாட்டும் ஒண்ணு மாரி இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, இந்த பாட்டெல்லாம் இந்த ராகத்துல வருது, இது இப்படி இருக்குன்னு. இப்ப இவங்களுக்கு இசை திறன் அவங்களுக்குள்ள அமைஞ்சிருக்கு. அவ்வளவுதான். அப்ப அந்த மாரி இயல்பிலேயே நம்மளுக்குள்ள அமைஞ்சிருக்க திறன். கற்றல் என்பது ஒரு திறன். கற்றல எழுத்துல கொண்டு வராங்க இல்லையா? அத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது. அது கூட ஒரு திறன். இந்த மாதிரி அம் மெஷின்ஸ் இயந்திரங்களை கையாள்வதுல, இசையில, நுண்கலைகள்ல, ஒவ்வொருத்தருக்கும் அறிவு சார்ந்த திறன்கள். சிலர பார்ப்போம், "எம்மா எப்படிம்மா இவ்ளோ டிகிரி வாங்குனாங்கம்போம்." இயல்புல அவங்களுக்கு அந்த திறன் இருந்திருக்கும். எல்லாருக்கும் எல்லா திறனும் இருக்கணுங்கிறது இல்ல. அவங்களுடைய திறன், நம்முடைய தனித்திறன் எது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த ஃபீல்டுல நம்மளால பெரிய வெற்றியை அடைய முடியும். மேலும் மேலும் நம்மள வளர்ச்சி அடைய செஞ்சுக்கணும். அதனால ஒரு குறிப்பிட்ட திறன் இப்போ இருந்தா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒன்றுமே இல்லாதவங்க. ஆனா ஒண்ணு மனசுல வாழ்வியலுக்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தகுதியற்ற எதையும் இயற்கை அனுமதிப்பது இல்லை. இது யார் சொன்னா என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் மனசார நம்புற ஒரு விஷயம், தகுதியற்ற எதையும் இயற்கை அனுமதிப்பதில்லை. உங்களையும் என்னையும் இன்னைக்கு இந்த புள்ளி வரைக்கும் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அது இறைவனோ, இயற்கையோ உங்க நம்பிக்கை சார்ந்தது. நிச்சயமா நமக்குன்னு ஒரு திறன் இருந்துதான் ஆகணும். அதனால அத கண்டறிஞ்சு வளர்ச்சி அடையும்போது, அது நம்மள வெற்றிகரமான ஒரு நபரா நிச்சயமாக மாற்றும். அதனால அந்த திறன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏதோ ஒரு திறன் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு இல்லன்னா நம்ம வருத்தப்படணுங்கிறது இல்ல. நம்மளுக்கான களத்த நம்ம கண்டுபிடிக்கல அவ்வளவுதான். அத மனசுல வச்சுட்டு முன்னேறுனீங்கன்னா, வாழ்க்கையில எளிமையா இந்த ஒரு தேர்வு என்ன எல்லாத்தையுமே நீங்க வெற்றிகரமா தாண்டி வர முடியும். அத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டிஃபரன்ஷியல் ஆப்டிட்யூட் டெஸ்ட். பலவிதமான இப்ப பார்த்தோம் இல்லையா? மெக்கானிக்கல், மியூசிக்கல், ஆர்டிஸ்டிக், கிளரிக்கல், ஸ்கோலாஸ்டிக் இதே மாதிரி இன்னும் நெறைய பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதான் டிஃபரன்ஷியல். நெறைய ஆப்டிட்யூட்ஸ வந்து உள்ளடக்கிய ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட். நிலைப்படுத்தப்பட்ட ஒரு தேர்வு இருக்கு. அதெல்லாம் எழுதி பார்த்தீங்கன்னா, எதுல உங்களுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னால தெரிஞ்சிரும். அடுத்தது ஆட்டிட்யூட். ஆட்டிட்யூடுங்கிறது மனப்பாங்கு. இந்த வார்த்தைகள் வேற வேற. ஆட்டிட்யூட், ஆப்டிட்யூட். ஆப்டிட்யூட் நம்மளுக்குள்ளேயே இருக்கிறது. ஆட்டிட்யூட் அப்படி இல்ல. ஒரு நபரை குறித்தோ, ஒரு பொருளை குறித்தோ, ஒரு சூழலை குறித்தோ சாதக பாதகமாக நமக்குள்ள வர்ற மனப்பாங்கு. இந்த மனப்பாங்குங்கிறது நமக்காகவும் தோணலாம். நம்முடைய முன் அனுபவங்கள், வாழ்க்கையை பொறுத்தும் நம்மளுக்கு தோணலாம். இல்லன்னா மற்றவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அக்யூர்டா இருக்கலாம். அல்லது நம்மளே ஃபார்ம் பண்ணதா இருக்கலாம். சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் இது நடக்கும். இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நிறத்த கூட சொல்லுவாங்க. இந்த நிறம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு தோணும். சில வீடுகள்லலாம் சொல்லுவாங்க, பச்சை கலர்ல தான் நாங்க முதல் புடவ எடுத்து குடுப்போம். யாருக்கும் எடுத்து குடுத்தா முதல் புடவ பச்சை கலர்ல இருக்கணும்பாங்க. பச்சை நிறத்துல ஆரம்பிச்சோம்னா, சுபிட்சமா இருக்கும் லைஃப் அப்படின்னு நம்புறாங்கல்ல. இது ஒரு விதமான மனப்பாங்கு. இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, ஐயோ! அந்த கலர் டல்லா இருக்கும்பா. பளிச்சுன்னு வேற கலர் எடுக்கலாம். அந்த நிறத்தை விட்டு மாறுபட்ட மனப்பாங்கு அவங்களுக்கு இருக்கு. அதான் பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் ஆர் நெகட்டிவ் ஆட்டிட்யூட். ஆட்டிட்யூட் எப்பவுமே ஒரு இதை சார்ந்து தான் இருக்கும். ஸோ
நிறத்தை பற்றிய, சூழலை பற்றிய, இந்த தனிநபர் பற்றிய, இந்த கடையை பத்தினது அப்படின்னு இருக்குல்ல. இந்த கடையா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், இந்த கடையா தரமா இருக்கும், இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தட் பர்டிகுலர் ஷாப். அதுதான் மனப்பாங்கு என அழைக்கப்படுகிறது. இது எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, அறிவு சார்ந்து இருக்கலாம், உணர்வு சார்ந்து இருக்கலாம், செயல் சார்ந்து இருக்கலாம். அது நம்முடைய நம்பிக்கைகள் மற்றும் செயல் சார்ந்தது. சரி, அடுத்தது நம்முடைய வேல்யூ சிஸ்டம்ஸ். நம்முடைய விழுமி மதிப்பீடுகள். மதிப்பீடுகள் நம்ம இயல்பான மனித தன்மைகள் இருக்கும். சமூகம் எதிர்பார்க்கின்ற கட்டமைத்த சில தன்மைகள் இருக்கும். இதுல நம்முடைய நடத்தைகளையும் செயல்களையும் நிர்ணயிக்கின்ற, முடிவு செய்கின்ற இதுதான் சரி அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லையா. உலகத்துல சொல்ல போனா 100% நல்லதும் கிடையாது, 100% கெட்டதும் கிடையாதுன்னு நமக்கு தெரியும். எல்லாமே நன்மைக்கும் தீமைக்கும் இடைப்பட்டு தான் இருக்கும். அதனால சிறந்தது, அதோடைய பின்னடைவுகள் கூடியது, மெரிட்ஸ் டிமெரிட்ஸ்னு இருந்தா 100% அப்படின்னு எந்த இதையுமே நீங்க கொன்ற முடியாது. இது நமக்கு தெரியும். எல்லாமே அந்த சதவீதம் மாறலாம். 90, 10, 80, 20, 70, 30, 50, 50ன்னு அந்த பெர்சன்டேஜ் மாறலாமே தவிர ஐடியல் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ரியல் தான் உண்டு. இது ஏற்கனவே நம்ம ஐடியலிசம், ரியலிசம், பிரக்மேட்டிசம் படிக்கும் போதும் இதை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இதுதான் சரியானதுன்னு நம்ம மனசுல ஒரு இது வச்சிருப்போம் இல்லையா. அந்த கட்டமைப்பு சார்ந்துதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்குவோம். அதனால நம்முடைய செயல்பாடுகளை நிர்ணயிப்பது எது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப இதுக்கு எல்லாமே நீங்க வடிவங்கள் கொடுக்க முடியாது. உண்மை, நேர்மை, சமூக நீதி, இந்த உதாரணங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய பார்வையில சரின்னு படுறது இன்னொருடைய பார்வையில தவறாக இருக்கலாம். ஆனா என்னுடைய கருத்துக்கு எனக்கு எது சரின்னு தெரிஞ்சு அதன் அடிப்படையில என்னுடைய நடத்தைகளை நான் அமைத்துக் கொள்கிறேனோ அதுதான் என்னது என்னுடைய மதிப்பீடு. இந்த என்னுடைய மதிப்பீடு திட்டத்தின் அடிப்படையில தான் என்னுடைய வளர்ச்சி இருக்கும். இந்த எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமா சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தனிநபருக்கு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தாத விஷயங்கள் எல்லாம் நான் எனக்குள்ள வளர்த்துக்கிடுறேனோ அந்த அளவிற்கு ஒரு முழுமையான வளர்ச்சி என்கிட்ட இருக்கும். அப்படிதானே. அப்ப கல்விங்கிறது எப்படி இருக்கணும்? நேரடியா நம்மளுக்கு இப்போ சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், தியரிஸ், பிரின்சிபிள்ஸ், லா, ரூல், கான்செப்ட்ஸ், எவ்வளவோ விஷயங்களை நம்மளுக்கு கல்வி கொண்டு வந்து சேர்க்கலாம். லிங்குவிஸ்டிக்ஸ், லாங்குவேஜ், கிராமர் எல்லாமே கற்றுக் கொடுத்தாலும் அது முழுமையான வளர்ச்சியா இருக்குமா? இருக்காது. அதனால அதன் பின்புலத்துல சரி எது அப்படிங்கிறத பண்புகளையும் கற்றுக் கொடுக்க கல்வி அமைந்திருக்க வேண்டும். அடுத்த ஒரு முக்கியமான மற்றும் எளிமையான வாழ்க்கையோட இணைத்து பார்க்கும்போது ஆமால அப்படின்னு நம்மளையே யோசிக்க வைக்கிற ஒரு அருமையான ஒண்ணு ஆப்ரஹாம் மாஸ்லோ கொடுத்த ஹையரார்கி ஆஃப் ஹியூமன் நீட்ஸ். மனித தேவைகள் அல்லது உயிர்களின் தேவைகள் அதுல உற்று நோக்கி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார் மாஸ்லோ. அப்ப மாஸ்லோவுடைய கூற்றுப்படி அவர் என்ன அப்படின்னு சொல்றாருன்னா 5 விதமாக நம்முடைய தேவைகளை வகைப்படுத்துகிறார். இந்த வகைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இது அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போகக்கூடிய இதா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணாதான் செகண்ட் போக முடியும், செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி தேர்ட் போக முடியும். அந்த மாதிரி அடிப்படையில உள்ள தேவைகள் நிறைவேறினாதான் அடுத்த கட்ட தேவைகளுக்கு நம்ம போவோம். அடிப்படை தேவைகள் நிறைவேறாம அடுத்த நிலை தேவைகளை நோக்கி நம்முடைய மனசு போகாது அப்படிங்கிறது தான் மாஸ்லோவுடையது. இப்ப உங்களுக்கு இப்படி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, மாஸ்லோ வகைப்பாட்டியலின்படி எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. அவர் எப்படி அடுக்குகளாக பிரிக்கிறாருன்னு 5. இதுதான் ஆன்சர். பிசியலாஜிக்கல்ங்கிறது அடிப்படை. இங்க நம்ம 1 2 3 4 5 ஸ்லைட்ல பாக்குறோம் இல்லையா. இதுல பிசியலாஜிக்கல்ங்கிறதா அடிப்படை, கீழே அஸ்திவாரம் மாதிரி. இது நிறைவேறினதுக்கு அப்புறம் நம்ம எது போறோம்? நம்முடைய பாதுகாப்பு தேவைகள். பாதுகாப்பு தேவைகள் நிறைவேறியது பின் நம்முடைய அன்பு மற்றும் என்னுடையது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி பிலாங்கிங்னஸ் நீட்ஸ். அடுத்த நிலையில நம்ம ஒரு மரியாதை, எஸ்டீம், அது தேவைகள். அதுக்கு அடுத்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ங்கிறது தன்னை அறிதல். இந்த 5 நிலைகள்ல இருக்குங்கிறாரு. பின்பு அவருடைய மாணவர்கள் வந்து பிற்சேர்க்கையாக 2 சேர்க்கிறாங்க. அதனால உங்களுக்கு ஆன்சர்லாம் 5ங்கிற நம்பர் இல்லவே இல்லைன்னு சொன்னா 7 இருந்தா உங்களுடைய தேர்வு 7ஆக இருக்கும். ஆனா 5 இருக்கு 7 இருக்குன்னா நீங்க 5ங்கிறத தான் நீங்க தேர்வு பண்ணணும்.
அந்த 7ங்கிறது 2 இது. ஒண்ணு அச்சீவ்மென்ட் நீட்ஸ், அடைவு தேவைகள். இன்னொன்னு அழகியல் தேவைகள், ஏஸ்தட்டிக் நீட்ஸ். இது 2யுமே பிற்சேர்க்கையாக கொண்டு வராங்க. இது 2ம் குறிப்பிடப்படல அப்படின்னா 5ங்கிற தேர்வு உங்க ஆன்சர்ல இருந்ததுன்னா that must be your answer. சரி. மேத்ஸ்லோட அடிப்படைகள் ஏன் தெரியணும் அப்படின்னா மாணவர்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத அவருடைய முன்னறிவு சார்ந்து ஒரு ஆசிரியர் முடிவு எடுக்கிறதுக்கு எதெல்லாம் வெளிக்கொணர முடியும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். மேத்ஸ்லோடைய ஹையரார்கி ஆஃப் நீட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இந்த பிசியலாஜிக்கல் நீட்ஸ் அப்படிங்கிற அடிப்படை தேவைகள்ங்கிறது நம்ம நிறைய பேர்கிட்ட கேளுங்களேன், காமனா யாரோ ஒருத்தங்கிட்ட அடிப்படை தேவைகள் என்னன்னா உணவு, உடை, உறைவிடம்பாங்க. ஆக்சுவலா அந்த உறைவிடம்ங்கிறதும் உடையால் தன்னை பண்ணிக்கிறது எல்லா உயிர்களும் செய்யல. குகைகள்லயும் மரங்கள்லயும் தங்குறாங்க. ஆரம்ப காலத்துல மனுஷனும் அப்படிதான் இருந்தான். ஆடை என்பது அதெல்லாம் அடிப்படை தேவைகள் இல்ல, அடுத்த கட்ட தேவைகள். என்னைக்கு மனுஷனுக்கு உணவை தேடி நான் பின்னால ஓட வேண்டிய தேவையில்லை, என்னால உணவுக்கு உற்பத்தி பண்ணிக்க முடியும்னு விவசாயம் அல்லது பயிரிடுதல் இதெல்லாம் பழகுனாங்களோ அதுக்கப்புறம் தான் மனுஷன் வந்து தன்னை ஆடையோடு இருக்கணும் அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சான். அந்த தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அப்படின்னு தனக்கான ஒரு இருப்பிடத்தை தேடினான். அதனால உயிர்களின் உருவாக்கத்தின் அடிப்படையில அடிப்படை தேவைங்கிறது உணவு, தண்ணீர், அதே போல ரெஸ்ட் இயல்பான ஒரு விஷயம், செக்ஷுவல் ஏர்ஜஸ், இது எல்லாமே அடிப்படையில எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. அதனாலதான் இது பேசிக் நீட்ஸ், அடிப்படை தேவைகள்ங்கிறாங்க. இது நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்டமா தன்னுடைய பாதுகாப்பு பத்தி யோசிக்கிறாங்க. ஐ மஸ்ட் பி செக்யூர்டு, எதிரியோ இல்ல எப்ப பார்த்தாலும் யாரு எந்த பக்கம் இருந்து வந்து அட்டாக் பண்ணுவாங்களோ அப்படின்னு இல்லாமல் பாதுகாப்பா நான் இருக்கிறதுக்கான ஒரு சூழல் அமையணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அது நிறைவேறினதுக்கு அப்புறம், அதாவது 3 வேளை சாப்பாடு உறுதி அப்படின்னு தெரியாத ஒருத்தர் எனக்கு ஒரு வீடு வேணும்னு நினைக்கவே மாட்டாங்க இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல தங்கிக்கிட்டு எனக்கு அடுத்த வேளை சாப்பாடு கிடைச்சா போதும் தான் தோணும். 3 வேளை சாப்பாடுக்கு நீங்க எந்த கவலையும் படாம உங்களுக்கு இவ்வளவு வந்துரும், டெய்லியும் உனக்கு இதுதான் கூலி, உங்களுக்கான உணவு கிடைக்கும் அப்படிங்கிற உத்தரவாதம் கிடைச்ச உடனே தான் என்ன நினைப்போம், இப்படி தெருவுலையும் மழையிலையும் வெயிலையும் கிடக்க முடியுமா, நம்மளுக்குன்னு ஒதுங்குறதுக்கு ஒரு இடம் வேண்டாமான்னு நினைக்கிறோம் இல்லையா? ஹையரார்கி இது நிறைவேறிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம மனசு போகுது. அதுதான் சேஃப்டி நீட்ஸ். அந்த நிலையும் உங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்ல, எப்ப வேணுமோ உங்களுக்கு நிம்மதியா ஓய்வெடுக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கு. இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் மனசு என்ன யோசிக்கும், நமக்குன்னு ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். எத்தனை நாள் இப்படி இருக்கிறது, இந்த ஹவுஸ் ஓனர் பேச்சு சரியில்லை, நமக்குன்னு ஒரு வீடு. இவ்வளவு நாளும் வீடு இருந்தா போதும்னு மனசு தோணுச்சு. நம்முடைய தேவை என்ன, ஒரு வீடுன்னு சொல்லுச்சு. இப்ப என்ன சொல்லுது, அது உனக்கே உனக்கான வீடு. இதுதான் என்னது, பிலாங்கிங்னஸ் நீட். எனக்கே எனக்கான சிலர், என்ன நேசிக்கிற சிலர், இந்த ஆசைகள் எல்லாம் அப்பதான் வரும். அதனாலதான் அடிப்படை தேவை நிறைவேறாத வரைக்கும் இந்த 3வது நிலைக்கு நம்ம வரவே போறதில்ல. அப்ப எனக்கே எனக்கான, எனக்கு சொந்தமான, இது எல்லாத்துக்கும் நீங்க என்ன வடிவம் கொடுக்க முடியும்? இது எல்லாமே உளவியல் சார்ந்த தேவைகள், உடல் சார்ந்த தேவைகள் இல்ல. முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா, பாதுகாப்பு, உணவு, இதெல்லாம் உடல் சார்ந்த தேவைகள். இது உளம் சார்ந்த தேவைகள். அதே மாதிரிதான் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு, நமக்குன்னு 4 ஜனம் இருக்கு, நம்ம கிட்டன்னு இருக்கிறதுக்கு, எனக்கு ஒண்ணுனா வர்றதுக்கு இந்த பிலாங்கிங்னஸ் நீட்ஸ் யாருக்கெல்லாம் நிறைவேறுச்சோ அவங்க அடுத்த கட்டமா என்ன நினைப்பாங்க, எனக்கு என்ன குறைச்சல், யாருக்கையும் நான் எதிர்பார்த்து இல்ல, நானே நல்லா வாழ்றேன், எனக்கு என்ன குறைச்சல், எனக்குன்னா சத்தம் கொடுத்தா வர்றதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க, அப்போ என்னை பார்த்து இவன் வணக்கம் சொல்ல மாட்டானோ அப்படின்னு டிமாண்ட் பண்றோம் இல்லையா? நமக்கே நம்மள நானும் கொஞ்சம் நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு அந்த எஸ்டீம் நீட்ஸ், மரியாதை தேவைகள் அப்பதான் வருது. ஒரு பெருமை வருது, என்னடா கண்ணும் காணாம போற, பார்த்தா அவங்க சொல்ல மாட்டியோ. ஒரு இப்ப வந்து அந்த லவ் நீட்ஸ் ஆர் பிலாங்கிங்னஸ் நீட்ஸ் நிறைவேறிட்டுனாதான் இந்த மரியாதையை எதிர்பார்ப்போம். இப்ப நம்ம சொன்ன முதல் 3 படிநிலைகளுமே நிறைவேறாதவங்க இந்த மரியாதைங்கிறதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் உணவுக்காக கேட்கறவங்க போன்னு சிலர் வந்து இல்லைங்கிறத இதமா சொல்லாம மோசமா சொல்லுவாங்க. நம்மலாம் நினைப்போம், இவங்கிட்ட அவ்வளவு சொல்லி அனுப்புறாங்க, திரும்ப போய் அவங்க கிட்டயே கையேந்திட்டு நிக்காங்களே அப்படின்னா அவங்க இந்த மரியாதை தேவைகள்ங்கிற நிலைய அடையவே இல்லை. அதனாலதான் அவங்களுக்கு இந்த மரியாதைங்கிற கான்செப்ட் அவங்களுக்குள்ள வரல. ஆனா முதல் 3 படிநிலைகளும் நிறைவேறிய ஒருத்தர் கண்டிப்பா மரியாதைக்கு டிமாண்ட் பண்ணுவாங்க.
உலகத்திலே பரிதாபமான ஒரு விஷயம் மரியாதையை கேட்டு வாங்குறது தான். பட் நிறைய அது இயல்பான ஒரு படிநிலைங்கிறார். 4வது படிநிலை உளவியல் தேவை, எஸ்டீம் நீட்ஸ். நான் எதையோ ஒன்று அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி, எனக்கான மரியாதை வேணும்னு எதிர்பார்க்குது. செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் நீட்ஸ், அதாவது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், தன்னை உணர்தல். நம்முடைய மிகச்சிறந்த திறன் முழுமையான வளர்ச்சி அடைஞ்சு நம்மளே எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபரா, இதுதான் நான் அப்படிங்கிற ஒரு சுய புரிதல் இருக்கும் இல்லையா, அந்த உணர்வு தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், தன்னை அறிதல். இந்த தன்னை அறிதல் நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் இது உச்சக்கட்ட நிலை. மீதி எல்லாத்தையுமே நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். இது எதுவுமே நான் அல்ல அப்படின்னு சொல்லி. இதுவுமே நம்ம மேலோட்டமா இதுக்கு முன்னால் உள்ள யூனிட்ஸ்லயே டிஸ்கஸ் பண்ணணும். உங்களுக்கு நினைவு இருந்தா நல்லது, இல்லைன்னா இப்ப நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்த்துட்டோம். சரி. ஏன்னா உணவோ ஒரு பொருளோ நம்மை சார்ந்து இருக்கிற மனுஷங்க நம்ம நம்பிக்கிட்டு இருக்கவங்களோ இது எதுவுமே வாழ்க்கையில நிஜம் இல்லை. நம்மங்கிறது மட்டும்தான் நிஜம் அப்படிங்கிற உணர்தல் தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இந்த கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிசியலாஜிக்கல் நீட்ஸ்ங்கிறது ரொம்ப அகலமா இருக்கும். அதாவது உயிரல் எல்லாரும் இதுக்குள்ள வருவாங்க. அடுத்தது அதை விட கொஞ்சம் குறுகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது நிறைவேறினவங்க தான் அதுக்கு போறாங்க. இப்ப நம்பர் குறைஞ்சிருச்சா, இந்த தேவையும் நிறைவேறினவங்க தான் அடுத்த லெவலுக்கு போவாங்க. இன்னும் எண்ணிக்கை குறையுது. இப்படியே குறைஞ்சி செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ங்கிறத எல்லாராலையும் அடைய முடியாது, சிலரால் மட்டும் அடைய முடியும். அப்போ இந்த அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது அடைவு ஊக்கம். அடைவு ஊக்கம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி ஊக்கத்தின் ஒரு வகையாக இதை கரெக்டா ஒரு வெற்றி மேலும் மேலும் வெற்றியை நம்மளை தேடி போக வைக்கும் அப்படிங்கறத சொன்னவர் மெக் கிளீலாண்ட். இந்த மெக் கிளீலாண்டுடைய அவருடைய புத்தகத்துல அவர் இதை என் அச்சின்னு சொல்றாரு. இதை என்ன அவர் மீன் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இப்போ 80, 85, 90 மார்க் எடுத்துட்டு இருக்க பிள்ளை சென்டம் எய்ம் பண்ணும், அப்படிதானா? இது வரைக்கும் பாஸ் ஆகவே இல்லைங்கிற பிள்ளை நிச்சயமா சென்டம் எய்ம் பண்ண மாட்டாங்க. என்ன நினைப்பாங்க? பாஸ் ஆயிரணும் அப்படிங்கறதான் நினைப்பாங்க. ஒரு தடவை நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா அதை விட மேலானதா தான் உங்களுடைய அடுத்த இலக்க நம்ம மனசு அமைக்கும். அதனால தோல்வி பெற்று விடுவோமோங்கிற பயம் அந்த முதல் வெற்றியை சுவைக்கும் வரைக்கும் தான் நமக்குள்ள இருக்கும். அதனால வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்து இந்த பாஸ் பர்சன்டேஜ் 35ன்னு நீ ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா, அடைவு குறையா உள்ள மாணவர்களுக்கு அதை 20ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கான பயிற்சி கொடுக்கலாம். அதற்கான அங்கீகாரம் கொடுக்கணும். மனதில் உள்ள நம்பிக்கையை நீங்க வளர்த்தெடுக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம இன்டெலிஜென்ஸ்ல உள்ள நிறைய தியரிஸ் பார்க்க இருக்கிறோம். மிக விரிவான ஒரு பகுதி இந்த பகுதி. ஆல்ஃபிரட் பீனேவின் கூற்றுப்படி நுண்ணறிவு என்பது ஒரு காரணி அப்படிங்கிறார். ஒரே ஒரு காரணி தான். என்னன்னா நம்ம நம்புறோம் இல்லையா, அவங்களுக்கு மட்டும் இயற்கை இந்த திறமையை அள்ளி கொடுத்துருக்கு. இந்த கருவிலே திருவுடையவராய் அப்படிலாம் நம்ம கட்டுரையில் எழுதுவோம் தமிழ்ல. பிறக்கும் போதே அவங்க அறிவாளியா பிறந்துட்டாங்கப்பா அப்படிங்கிறோம் இல்லையா. இதுதான் சிங்கிள் ஃபேக்டர் தியரி. இல்லைன்னா கடவுள் அவங்களுக்கு மட்டும் தனியா வரம் கொடுத்து அனுப்பியிருக்காரு. இது ஆல்ஃபிரட் பீனேவுடைய சிங்கிள் ஃபேக்டர் தியரி. ஸ்பியர்மனுடைய இரு காரணி கோட்பாடுல என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 காரணிகள் இருக்கு. ஒன்னு ஜெனரல் ஃபேக்டர், ஒன்னு ஸ்பெசிபிக் ஃபேக்டர். ஜெனரல் ஃபேக்டர்ங்கிறது தான் ஒரு தனிநபருடைய நுண்ணறிவை மொத்தமா நம்ம பார்க்கிறது. ஸ்பெசிபிக் ஃபேக்டர்ங்கிறது நம்முடைய பேச்சு திறனோ வரைகிறது அந்த மாதிரி உள்ளதுலையோ இல்லை எண்களை கையாள்வதிலையோ இப்படி இத்தனைதான் இல்லை. ஸ்பெசிபிக் ஃபேக்டர் எண்ணிறந்த காரணிகள் இருக்கு. அந்த காரணிகள் உங்களுடைய பொது காரணியோடு சேரும்போது ஜெனரல் ஃபேக்டரோட நிறைய எஸ் சேரலாம். இது எல்லாத்துடைய கூட்டமைப்பு தான் உங்களுடைய நுண்ணறிவாக இருக்குங்கிறாங்க. எல்லா தியரியும் படிக்கும்போது அதில் உள்ள மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை லைட்டாக பார்த்துக்கிட்டோம்னா அது சார்ந்து எதையும் எழுதணும்னா நம்மளுக்கு மிக ஈஸியா இருக்கும். இப்போ இரு காரணிங்கிறாங்க, ஜெனரல் ஸ்பெசிஃபிக்ங்கிறாங்க, ஆனா ஸ்பெசிஃபிக் பல இருக்குங்கிறாங்க. அப்ப நமக்கு புரியுது இல்ல, அப்ப ஸ்பெசிஃபிக் காரணி இத்தனை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது பொது காரணி சிறப்பு காரணி ஏன் இது 2ல இருக்கல அப்படிங்கிறோம். இது அதோடைய ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது. ஆனா இதோடைய சிறப்புன்னு சொல்லும்போது பல முதல்ல விளக்க முடியாத ஒரு விளக்கத்தை இது எளிமையா கொடுத்துருது. கேட்டா இது பொது காரணி அப்படின்னு. அதனாலதான் நல்லா கட்டுரை எழுதக்கூடிய நல்லா பேசக்கூடிய ஒரு நபர் ஏன் கணிதத்துல பின்தங்கி இருக்கிறாங்க? அந்த சிறப்பு காரணி அவங்க கிட்ட இல்லை, அவ்வளவுதான் அப்படிங்கிறது.
சரி, அடுத்து thirst கொடுத்த. இதுல நீங்க நுண்ணறிவின் பல கூறுகள் நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும். அதனால இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பழக்கப்பட்ட விஷயமா தான் இருக்கும். ஆனா இதுல நீங்க எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா, யார் இந்த கோட்பாடை கூறினார்? இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? சிங்கிள் ஃபேக்டர் தியரி ஆல்ஃபிரட் பீனே. ஒரு அட்டவணையா போட்டு படிச்சுக்கிட்டீங்கன்னா, இன்னும் நம்ம கடைசி நேரம் ஒரு நேரம் திருப்பி பார்க்க எளிமையா இருக்கும். டூ ஃபேக்டர் தியரி ஸ்பியர்மேன். குரூப் ஃபேக்டர் தியரி தர்ஸ்டன். குரூப் ஃபேக்டர் தியரியில தர்ஸ்டன் முன்வைக்கின்ற கருத்து எது? பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ். இந்த பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ்ங்கிறது அடிப்படையிலேயே நம்மளுக்கு சில அறிவுப்புல காரணிகள் இருக்கு அப்படிங்கிறாரு. அது என்னது? எண்களை கையாளுதல், வார்த்தைகளை கையாளுதல், தடையின்றி வார்த்தைகளை கூறுதல், நினைவகத்தில் நினைவு இருத்தல், காரணம் கண்டறிதல், இடம் மற்றும் சார்ந்த அறிவு. அதாவது ஒரு படத்தை பார்க்கும்போது இது 3 டைமென்ஷனலா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ரோலிங் அ டை பாக்குறீங்க, இதன் பின்பக்கம் எப்படி இருக்கக்கூடும் அப்படிங்கறதெல்லாம் ஸ்பேஷியல் எபிலிட்டி. தூரம், இது எவ்வளவு தூரத்துல இருந்து கொடுக்கப்பட்டது இருக்குங்கிறத படத்தை பார்த்து சொல்றது, டெப்த் பெர்செப்ஷன், இதெல்லாமே ஸ்பேஷியல் எபிலிட்டி. விஷுவலைஸ் பண்ணி அதுக்குள்ள உள்ள தொடர்புகளை நாம் தெரிந்து கொள்ளுதல். அடுத்தது பெர்செப்ஷன். பெர்செப்ஷன்ங்கிறது வந்து மிக எளிமையான ஒண்ணு. புலன் வழியாக நமக்கு கிடைக்கிறது புலன் உணர்வு. அதை நம்முடைய அறிவு, நம்முடைய முன் அனுபவங்கள் 5 ஷார்ட்ஸை வச்சு அதற்கான பொருளையும் அர்த்தத்தையும் நமக்கு கொடுக்கும். அது புலன் அறிவு. அப்ப புலன் உணர்வு பிளஸ் நம்முடைய பொருள், அதுக்கான அர்த்தம், இது சேர்ந்தா புலன் அறிவு. அதுதான் பெர்செப்ஷன். இது அனைத்தையும் உள்ளடக்கியது. அப்ப தர்ஸ்டன் சொன்னது என்னது? குரூப் ஃபேக்டர் தியரி. குரூப் ஃபேக்டர் சொன்னது யாரு? தர்ஸ்டன். அவர் கொடுத்த அடிப்படை கோட்பாடு என்ன? பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ். எத்தனை? தென் மல்டி ஃபேக்டர் தியரி கிவன் பை தாண்டைக். தாண்டைக் கொடுக்குற மல்டி ஃபேக்டர் மாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அறிவுப்புலத்தின் காரணிகள் வந்து பல இருக்கலாம் அப்படிங்கிறாரு. இப்ப 7ஆக பிரிக்கப்படுகிறது, 9ஆக பிரிக்கப்படுகிறது அப்படிலாம் கிடையாது. அது பல, அவ்வளவுதான். ஆனா ஒவ்வொன்றுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நுண்ணறிவு காரணிகள் ஒன்றோடு ஒன்று மிக மெல்லிதாக தான் இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு இதுல உள்ள திறன் இன்னொன்னுல இருக்கணுங்கிற கட்டாயமே இல்லை அப்படிங்கிறாரு. ஒவ்வொன்றும் தனித்திறன்கள், செப்பரேட் எபிலிட்டிஸ் வித் வெரி லிட்டில் காரலேஷன். இதுதான் தாண்டைக் சொல்றது. அது எப்படி சொல்றாருன்னா, எந்த துறையில உங்களுக்கு திறமை இருக்கு, அது எந்த அளவுக்கு இருக்கு, எவ்வளவு வேகமா துல்லியமா பிழையின்றி உங்களால அதை செய்து முடிக்க முடியும், இப்படி எல்லாத்தையும் சார்ந்தது. லெவல், ரேஞ்ச், ஏரியா அண்ட் ஸ்பீடு அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறாரு. சிம்பிள்ஸ், அந்த குறியீடுகளை கையாளுதல் அப்படிங்கிறதுல உங்களுக்குள்ளே திறனை வந்து அப்டிராக்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறாரு. சிம்பிள்ஸ்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், எண் மற்றும் எழுத்து, நிறைய தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கோம். மக்களை புரிந்து கொள்ளுதல், அது இன்டர்பர்சனலா உள்ள விஷயங்கள் வந்து சோசியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறாரு. ஒரு பொருளை கையாளுதல்ங்கிறது மெக்கானிக்ஸ், இந்த மாதிரி வகைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. எளிமையா நீங்க படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த அட்டவணை உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். மெயினா இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், தர்ஸ்டனுக்கும் தாண்டைக் சொன்ன கோட்பாடுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, தர்ஸ்டன் என்ன சொல்றாருன்னா, எண் சார்ந்த, அப்ப கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரதியிடுதல், இது எல்லாமே ஒரே நியூமரிக்கல் எபிலிட்டின்னு ஒண்ணுக்குள்ள கொண்டு வந்தா இல்லையா? அப்ப எல்லா திறன்கள், ஒரு 5-6 திறன்களை ஒரே இதுக்குள்ள ஒன்னா சேர்த்தது தர்ஸ்டனுடைய கோட்பாடு. தாண்டைக்கு என்ன சொல்றாரு? இல்லைங்க, இதெல்லாம் தனித்தனி. ஒருத்தருக்கு நம்பரை கையாள தெரியுதுன்னா அவரால் கண்டிப்பா ஃபார்முலாவும் படிக்கணும்னு கட்டாயமா இல்லாம இருக்கலாங்கிறார். ஸோ செப்பரேட் இன்டெலிஜென்ஸ், தனித்தனியா, இண்டிபெண்ட் அண்ட் நியூமரஸ். அதனால அதை குழுவா அமைக்க முடியாது, ஒவ்வொன்றும் தனித்திறனே. இது அவர் சொல்றது. இது மெயினா. தென் கார்ட்னர், ஹார்வர்ட் கார்ட்னர், அவருடைய மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி. இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்ல முதல்ல 8 அப்படின்னு பிரிச்சிருந்தாங்க. இது வந்து மோராலஸ் நம்ம இப்ப தர்ஸ்டன் இதுல எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதே போல வேற வேற வடிவங்கள்ல இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாவும் சேர்த்து சொல்றாரு. 8 காரணிகளை உள்ளடக்கியது நுண்ணறிவு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. பிற்சேர்க்கையா ஒண்ணு சேர்க்கப்பட்டது, எக்ஸிஸ்டென்ஷியல், வாழ்வியல்ங்கிறது சார்ந்த ஒரு காரணியும் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்னர்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு லிங்குவிஸ்டிக், மொழி சார்ந்தது. ஸ்பேஷியல்ங்கிறது நம்ம சொன்னோம் இல்லையா, 3 டைமென்ஷனலா ஒரு பில்டிங்கை வந்து மேல இருந்து ஒரு கோணத்துல ஒரு புகைப்படம் எடுத்துட்டு இதன் பக்கவாட்டு தோற்றம் எப்படியாக இருக்கும். ஓவியர்களுக்கெல்லாம் இந்த திறன்
கண்டிப்பா தேவை. ஆர்கிடெக்ட், வடிவமைத்தல். இப்படி இருந்தா அந்த ஹால் எப்படி தெரியும்? அந்த மாரி மனதுல கணக்கு போடக்கூடியது இருக்கு இல்லையா? அது. அப்ப இந்த லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் உள்ளவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா, எழுத்தாளர்களா, பேச்சாளர்களா, மொழிய கையாளக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளவங்க ஆர்க்கிடெக்ட்டா இருப்பாங்க, ஆர்டிஸ்ட்டா இருப்பாங்க. நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் உள்ளவங்க, அவங்களுக்கு இயற்கையை புரிந்து கொள்ளும் தன்மை அவங்கட்ட இருக்கும். அவங்க என்விரான்மென்டலிஸ்ட், பயாலஜிஸ்ட் அந்த மாரி துறையில வெற்றிகரமா இருப்பாங்க. மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்க இந்த ராகம், இந்த டோன், இது இத்தனை கட்டையில இந்த பாட்டு வருது அப்படிங்கிற அந்த பிட்ச் அதெல்லாம் நல்லா பிரிச்சு பார்க்கக்கூடியது. இயல்பிலேயே அவங்களுக்கு மிக எளிமையா பிக்கப் பண்ணிக்க முடியும். அந்த துறையில படிச்சாங்கன்னா. பாடிலி அண்ட் கைனஸ்தெட்டிக்ங்கிறது எப்படின்னா, இசைக்கேற்ற நடனம். முயற்சிக்கேத்த இது நம்ம கைனஸ்தெட்டிக்ங்கிறது போன யூனிட்ல கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். எந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு உந்துதல் குடுத்தோம்னா, எவ்வளவு தூரம் தாண்டலாம். அப்ப இந்த உடலுக்கும், மனசுக்கும் உள்ள அந்த ஒருங்கமைப்ப புரிஞ்சுகிட்டு செயல்படி அசைவாடு இயங்கு திறன். அந்த உடல் சார்ந்த இயங்கு திறன் ஒரு தனித்திறன். அடுத்தது லாஜிக்கல். அதாவது தர்ஸ்டன்ல நம்ம நியூமெரிக்கல் எபிலிட்டின்னு ஒரு பிரைமரி மென்டல் எபிலிட்டி படிச்சோம் இல்லையா? அந்த நியூமெரிக்கல் எபிலிட்டிய கார்ட்னருடையதுபடி இட் இஸ் லாஜிக்கல் ஆர் மேத்தமேட்டிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எண்களை கையாளுதல். அடுத்தது இன்டர்பர்சனல். இந்த இன்டர்பர்சனல்ங்கிறது ஒரு வேறு அல்லது இரு குழுக்கள் அந்த மாதிரி 2க்கு மேற்பட்ட நபர்களுக்கு இடையேயானது இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். இன்ட்ரா பர்சனல் நம்மளுக்குள்ளேயே நம்மை புரிந்து கொள்வதில் உள்ளது இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ். அப்புறம் நான் சொன்ன மாதிரி எக்ஸிஸ்டென்ஷியல், வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை எதை நோக்கி போறது, இந்த மாதிரி இலக்குகளை பற்றிய சிந்தனை, அது பிற்சேர்க்கை. அதனால 8 கார்ட்னர்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்ல அவர் சொல்லி இருக்குது. இல்லைன்னா அந்த 9ங்கிறது உங்க சாய்ஸா இருக்கணும். கில்ஃபோர்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட். இந்த கில்ஃபோர்டு சொன்ன ஒரு அறிவு அமைப்பு அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. 3D மாடல்னு பேரு. 3 டைமென்ஷனல் மாடல். அதுல சொல்லப்படுற 3 டைமென்ஷன் என்னன்னா, ஆப்ரேஷன்ஸ், கண்டென்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஆப்ரேஷன்ங்கிறது செயல், கண்டென்ட்ங்கிறது அதுல உள்ள எதை சொல்லுதோ அந்த அடக்கம், ப்ராடக்ட்ங்கிறது விளைவு. அது எத்தனை இருக்கு அப்படிங்கறத பொறுத்து முதல்ல வந்து 5x5x6ங்கிற அடிப்படையில இருந்தது. அதுக்கப்புறம் 5x6x6ங்கிறதுனால ஒவ்வொன்றும் காம்பினேஷன். இது இதோட சேரும்போது இந்த திறனும் இந்த திறனும் உங்களுக்கு இருக்கும்போது இந்தந்த திறன் உள்ளவங்க எல்லாம் அப்படிங்கிறது தான் அந்த காம்பினேஷன். ஃபைனலி ஹி எண்டட் அப் இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா 150 180 இப்படி எல்லாம் சொல்லி அந்த எண்ணிக்கை மாறிட்டே போகலாம் அதுல. ஆனா அடிப்படையில அவர் சொன்னதுதான் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல கண்டென்ட் என்ன இதெல்லாம் ஓவராலா பார்த்தா இத்தனை எப்படி மனப்பாடம் பண்ணன்னு இருக்கும். ஆனா உட்காந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து புரிஞ்சு படிச்சோம்னா மிக எளிமையா இருக்கும். இப்ப நம்மளுக்கு கண்டென்ட் அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கங்களேன், உள்ளீடுன்னு எடுத்துக்கலாம். அதுதானே நம்ம நுண்ணறிவுல நம்மளுக்கு என்னென்ன தெரியும் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் தெரியும்? எங்கேயோ பார்த்தேன், யாரோ சொல்லி கேட்டேன், இல்ல நான் ஒண்ணுல வாசித்தேன், இல்ல இப்படி வாசித்தா அதுக்கு இந்த அர்த்தம் தான் வந்தது, இல்ல நான் செய்யும் போது அதுக்கு இந்த விளைவு இருந்தது அப்படின்னு சொல்றோம். இந்த 5ம் தான். இது 5 தானே நம்மளோட உள்ளீடா இருக்க முடியும் எந்த அறிவுக்கும். அதுதான் பார்த்தேன்னது விஷுவல், கேட்டேன்னது ஆடிட்டரி, நான் வாசித்தேன்னு சொல்றது சிம்பாலிக், எழுத்துக்கள்ல இருக்கும், டெக்ஸ்ட்ல இருந்து வாசித்திருப்போம். செமாண்டிக் பொருளறிதல், பிஹேவியர் நடத்தை. இந்த 5ம் தான் நம்மளுக்கு நுண்ணறிவுக்கு அடிப்படை. உள்ள வந்ததை நம்ம அப்படியே வச்சுக்க போறதில்ல, நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். அப்பதான் அது எப்பவுமே அடுத்த கட்ட நிலை வளர்ச்சியா இருக்கும், அல்லது அதை நம்மளால ஹோல்ட் அப் பண்ணி வைக்க முடியும். அதான் ஆப்ரேஷன்ஸ். இந்த செயல்முறையில என்ன இருக்கும், அது சரியா தப்பான்னு சீர்தூக்கி பார்ப்போம். எல்லாரும் சொல்ற அந்த உண்மை, ஃபேக்ட் அண்ட் பிரின்சிபிள்ஸ், ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது கன்வர்ஜென்ட் ப்ரொடக்ஷன். டைவர்ஜென்ட் ப்ரொடக்ஷன்னா ஆக்கத்திறனின் அடிப்படையில வேற யாருமே பார்க்காத ஒரு கோணத்துல நம்ம பார்ப்போம். இது கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் ப்ரொடக்ஷன். அப்புறம் நம்ம படிச்சதை நினைவுல இருக்கிறோம், மெமரி, அதை சிந்திச்சு ரீசனிங், அந்த மாதிரி ஏன் எதற்குன்னு பகுத்தாராய்தல், காரணம் கண்டறிதல், இது எல்லாமே காக்னிஷனுக்குள்ள வருது. இந்த இவ்வளவுதானே செய்ய முடியும். அந்த 5 வழியில நம்மளுக்கு கிடைச்சது அறிவு. அந்த அறிவை நம்ம என்ன செய்யறோம், சரியா தவறான்னு சீர்தூக்கி பார்க்கிறோம். எல்லாரும் பார்க்குற உண்மைகளை அப்படியே நம்ம உள்ள மனசுல இருத்திக்கிறோம். புதிய நோக்குல பார்க்குறோம். இந்த எல்லா தொகுப்புகளையும் அனுபவங்களையும் நம்முடைய நினைவகத்துல சேகரிச்சு வைக்கிறோம். அப்படியே வைக்கிறது இல்ல, அதை
இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள்ல நம்ம அதை கொண்டு போறோம். இதுதான் நம்முடைய நுண்ணறிவா இருக்கு. அப்ப என்ன விதத்துல அது வெளிப்படும்? தனியா ஒரு கான்செப்ட், அதாவது ஒண்ணே ஒண்ணு நம்மளுக்கு, ஓஹோ அப்ப இதுதான் விடை அப்படின்னு நமக்கு தெரியுது. இதுடைய விளைவு இதுக்கான காரணம் இதுவாக இருக்கலாம். இது யூனிட் ஒண்ணே ஒண்ணு. இந்த யூனிட்ல நெருக்கமான தொடர்புடையதெல்லாம் ஒண்ணு சேர்க்கிறோம், அது கிளாஸஸ். இதுக்கும் நேர்மறையா இருக்கா எதிர்மறையா இருக்கான்னு அந்த காரணிகளை நம்ம தெரிந்து கொள்ளும் உறவு நிலை ரிலேஷன். இது எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பாக மாறுகிறது சிஸ்டம். இந்த அமைப்பு எப்பவுமே அப்படிதான் இருக்கணுமா? இல்ல. நம்முடைய வளர்ச்சியை பொறுத்து, நம்முடைய சிந்தனை திறன் அனுபவங்களை பொறுத்து ஒரு நிலையிலிருந்து அது இன்னொரு நிலைக்கு மாறலாம். டிரான்ஸ்ஃபர்மேஷன். இத எங்க நம்ம பயன்படுத்துறோம்? ஏன்னா நுண்ணறிவு என்பது தேக்க நிலையில வைக்க கூடாது, பயன்படுத்தணும். இம்ப்ளிகேஷன். ஸோ யூனிட், கிளாஸஸ், ரிலேஷன்ஸ், சிஸ்டம்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் இம்ப்ளிகேஷன். புரிந்து எளிமையானதுதான். ஸ்டர்ன்பர்க் கொடுத்த ட்ரையார்கிக் தியரி. ட்ரை ஆர்கிக்னு வரும்போதே ட்ரை மூணுன்னு நமக்கு தெரிஞ்சது. எந்த மூணு? அனாலிட்டிக்கல் ஆய்ந்தறிதல், கிரியேட்டிவ் ஆக்கத்திறன் உருவாக்குதல், பிராக்டிக்கல் செயல்முறை. இந்த மூணுல தான் அறிவு இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம ஒவ்வொன்னையும் செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு ரிஸ்க் எடுக்கிறோம்ல, அது கிரியேட்டிவ். அப்ப அதுல செய்யும்போது பல்வேறு காரணிகளை ஆய்ந்து நம்ம ஆராய்ச்சி செய்யறது அனாலிட்டிக்கல். அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டு அதை நல்லா பிரதியிடுறது. இதுதான் ட்ரையார்கிக் தியரி பத்தி ஸ்டர்ன்பர்க் சொன்னது. அடுத்தது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கிவன் பை கோல்மன். கோல்மன் எப்படி அறிவு நுண்ணறிவுங்கிறது முக்கியமோ அதே போல மனவெழுச்சி நுண்ணறிவு, யார்கிட்ட எப்போ எங்க எப்படி நம்முடைய மனவெழுச்சி நிலைகளை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற அறிவு தான் என்னன்னு சொல்றாரு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறாரு. அது 5 உட்கூறுகளே அடக்கியது அப்படின்னு சொல்றாரு. என்னதுலாம்னா, இது நம்ம growth and development யூனிட்ல நம்ம கொஞ்சம் பார்த்தோம். ஒண்ணு தன்னை அறிதல், தன்னை ஒழுங்கமைத்தல், பிறர் மீது காட்டுகின்ற பரிவு மற்றும் பச்சாதாபம், நம்முடைய ஊக்கம், சமூக திறன்கள், இவை அனைத்து அப்படிங்கிறாரு. ஆக்கத்திறனுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம் நுண்ணறிவுக்கும் அப்படின்னு கேட்டா, இன்டெலிஜென்ட்டா இருக்கிற எல்லாருமே கிரியேட்டிவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா கிரியேட்டிவா இருக்கிறவங்க எல்லாருமே இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு. அப்ப இன்டெலிஜென்ஸ்ங்கிறது எதை நோக்கினா கன்வர்ஜென்ட் திங்கிங். எல்லாமே ஏன் எதற்கு என்ற காரண காரியங்களையும் கண்டறிவதா இருக்கும். எல்லாருமே ஒரே இதை நோக்கி பார்க்கறதா இருக்கும். அதாவது ஒரு ஃபார்முலா கொடுக்குறோம்னு வச்சுக்கோமே, அந்த ஃபார்முலா யார் சொன்னாலும் அதுதான் சரியான விடை. ஒரு ஃபேக்ட், சன் ரைசஸ் இன் த டேஷ் ஈஸ்ட் தான். இதுல நான் புதுமையா நான் யோசிக்கிறேன்னு எதுவுமே யோசிக்கிறதுக்கு இல்லை, இது உண்மை. இந்த கன்வர்ஜென்ட் திங்கிங்கிறது நுண்ணறிவு. கிரியேட்டிவா யோசிக்கிறதுனா எப்படின்னா, இப்போ ஒரு நாற்காலிய உட்கார்றது தவிர வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டா நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்கல்ல பதில். அதான் ஆக்கத்திறன், கிரியேட்டிவிட்டி. டைவர்ஜென்ட் திங்கிங் வேறு 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 அப்படி போறது. இந்த குவி சிந்தனை அது வேறுபட்ட சிந்தனையா இருக்கும். இன்னொன்னு நுண்ணறிவு எப்படின்னா சரி தப்புன்னு உண்டு. எது எல்லாரும் சொல்லக்கூடிய பதிலோ அந்த பதில நீங்க சொன்னீங்கன்னா சரி, அதை சொல்லலைன்னா தவறு. ஆனா ஆக்கத்திறன்ல அப்படி இல்லை, எல்லாருமே கரெக்ட் தான். அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஃபேக்ட், அவ்வளவுதான். அது ஒரிஜினலா இருக்கணும், புதுமையா இருக்கணும், அப்படிப்பட்ட எல்லாமே அதுல கரெக்ட். இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு சொன்னா, எப்பவுமே இன்டெலிஜென்ஸ் கூடினவங்க எல்லாருமே கிரியேட்டிவா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் ஐக்யூ அண்ட் இக்யூ. நுண்ணறிவு கெழு இன்டெலிஜென்ஸ் கோஷன், மனவெழுச்சி கெழு எமோஷனல் கோஷன். இந்த ரெண்டுமே உள்ள ஃபார்முலா. ஐக்கியோடைய ஃபார்முலா என்ன? மென்டல் ஏஜ் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்டூ 100. உங்களுடைய மன வயது மற்றும் உங்களுடைய குரோனாலஜிக்கல் ஏஜ்ங்கிறது என்னன்னா பிறந்ததுல இருந்து இந்த 2025 வரைக்கும் உள்ள காலகட்டம் குரோனாலஜிக்கல் ஏஜ். மன வயதுங்கிறது அதுக்கான டெஸ்ட் எல்லாம் இருக்கு, அதை கண்டக்ட் பண்றாங்க. எந்த வயது வரை உள்ள நுண்ணறிவு உங்களால இப்போ பாஸ் பண்ண அந்த தாண்ட முடியுதோ அதை மாதங்கள்ல கன்வெர்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அது உங்க மென்டல் ஏஜ். அந்த MA by CA into 100 முழு எண்ணா அதை மாத்துறதுக்காக, ஃப்ராக்ஷனா வரும் இல்லையா, அதை முழு எண்ணா மாத்துறதுக்காக into 100. அதான் ஐக்யூ. ஐக்யூ நார்மல் ஐக்யூ ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. 100 அதுதான் நார்மல் ஐக்யூ. அந்த 100 ஆனா கரெக்டா 100 இருக்குமா எல்லாருக்கும்? இல்ல ஒரு 10 முன்ன பின்ன
இப்படி படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணிக்கை ஈஸியா இருக்கும். அப்ப நார்மல் ஐக்கியூ எவ்வளவு? 90ல இருந்து 110 வரைக்கும் இருக்கலாம். 90 to 110. அந்த 100க்கு 10 முன்ன பின்ன அப்படி இருந்ததுன்னா நார்மல் ஐக்கியூ. அந்த 110 தாண்டி 120 140ன்னு போயிட்டா மீத்திறனுடையோர். அந்த 90க்கும் கீழே இருந்ததுன்னா 75 வரைக்கும் உள்ளவங்க கொஞ்சம் மெதுவா மெல்ல கற்போரா இருப்பாங்க, அவ்வளவுதான். 75க்கும் கீழே இருந்ததுன்னா அவங்க சிறப்பு கவனம் கொடுக்க வேண்டியவங்களா இருப்பாங்க. எமோஷனல் கோஎஃபிஷியன்ட் எப்படின்னா நம்முடைய மனவெழுச்சி, நம்முடைய உறவு நிலைகளை முடிவு பண்றது அதுதான். இது ரெண்டுலயுமே ஒருத்தங்க தன்னுடைய திறனை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா வளர்ச்சி பெற்ற சிறந்த நபர்களா இருப்பாங்க. அப்புறம் நுண்ணறிவை அளந்தறியும் வழிமுறைகள். ஸ்டான்ஃபோர்ட்ங்கிறது யூனிவர்சிட்டி பீனே கொடுத்த டெஸ்ட், அதனால ஸ்டான்ஃபோர்ட் பீனே டெஸ்ட். வெஷ்லர் சில இதை கொடுத்துருக்காரு. அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேலும் இருக்கு, சில்ட்ரன் இன்டெலிஜென்ஸ் பத்தியுமே கொடுத்துருக்காரு. தென் ரேவன்ஸ் ப்ராக்ரஸிவ் மேட்ரிசஸ், இதெல்லாம் டெஸ்ட். இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த டெஸ்ட் மூலமா வர்ற இதுல எப்படி அவங்களுடைய நுண்ணறிவை கணக்கிடுதல் அப்படி. நுண்ணறிவு கணக்கீட்டுல பல இது இருக்கு, அதனால எனக்கு இவ்வளவு நுண்ணறிவு இருக்கு அவ்வளவு இருக்குன்னு நிறைய பேர் விளம்பரப்படுத்துவாங்க. எந்த முறையில கணக்கிட்டது அப்படி பார்த்தாதான் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ண முடியும். அதனால அதையே ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா நிறைய பேர் மாத்துறாங்க. அப்படி இல்லை. இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கலாம்னா வார்த்தை சார்ந்தது தான். வெர்பல், நான் வெர்பல், கல்ச்சர் ஃப்ரீங்கிறது என்னன்னா இப்போ யூரோப்ல டிசைன் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஒரு டெஸ்ட், அது இந்தியாவுக்கு பொருந்துமா, நம்ம சூழலுக்கு பொருந்துமா, எல்லா சூழலுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி. தென் இதுல என்னன்னா சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பரீட்சைன்னு வரும்போது சிலர் வந்து உங்களுடைய இது அளவீடு அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அவங்களுக்கு சில விஷயங்களை ப்ராப்பரா ஆக்சுவல் ஐக்கியூ கூட இருக்கும். ஆனா அந்த பதட்டத்தினால அவங்க அதுல குறைவான அளவு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இது நடக்கக்கூடியது. இது ஒரு முக்கியமான ஒண்ணு. டிசபிலிட்டிஸ், லேர்னிங் டிசபிலிட்டிஸ், கற்றல்ல உள்ள குறைபாடுகள். அதுல எழுத்துக்கள் வாசிக்கிறதுலயோ இப்ப பி டி கியூ பி டி பி இது எல்லாமே மாறி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும், வேணும்னு செய்யல, அவங்களோட இயலாமை இல்லை, இயல்புலயே அவங்க மூளை அப்படி அர்த்தம் கொடுக்குது. இப்படி வாசிக்கிறதுல உள்ள சிரமம் இருந்தா அது டிஸ்லெக்ஷியா. கணித திறன்கள்ல உள்ள சிரமம் டிஸ்கால்குலியா. எழுதுறதுல வர்ற பிரச்சனைகள், ஸ்பெல்லிங் தப்பாயிடும், ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமா வரும், ஏன்னா அவங்களுக்கு அந்த வடிவம் கிடைக்காது, எழுத்து வடிவம், அது டிஸ்கிராஃபியா. அதே போல இயங்கு திறன்கள்ல அந்த கோஆர்டினேஷன், நம்ம இந்த இடத்துல இப்படி செய்யணும்னு நினைப்போம் ஆனா நம்ம கை அதுக்கு கரெக்டா போகாது, அந்த மாதிரி இருந்ததுன்னா டிஸ்பிராக்சியா. இது எல்லாமே கற்றல்ல உள்ள குறைபாடுகள். அதனால ஒரு லோ அச்சீவர் ஒரு கிளாஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னடா படிக்க மாட்டேன்னு பிள்ளைய திட்டி பலன் இல்லை, வேணும்னு தான் செய்யணுங்கிறது இல்லை, இயலாமை ஒரு காரணமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஒரு ஆசிரியருக்கு வேணும். அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிவா இப்படி தெரிஞ்சா இது இப்படி உனக்கு எப்படி தெரியுதுன்னு ஒரு குறைதீர் கற்றல், ரெமடியல் டீச்சிங் கொடுக்கலாம். இப்ப நிறைய நவீன கருவிகள் இதுல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு இருக்கு. அந்த மாதிரி பல்வேறு திறன்களை பாக்குறதுல பிரச்சனை இருந்ததுன்னா இப்ப பிடிங்கிறதுல குழப்பம் வரலாம், அதுதான் டிஸ்லெக்சியான்னு சொன்னேன் இல்லையா, அதை ஒலி குறிப்பா வர்றதுக்காகவும் நிறம் சார்ந்து மாறி வர்றது நிறைய நம்ம உதவி பண்ணலாம். அடுத்ததாக ஆளுமை அப்படின்னா ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், யாரும் யாருக்கும் மேலானவங்க இல்லை, யாரும் யாருக்கும் கீழானவங்க இல்லை. அப்ப அதுக்கு அர்த்தம் எல்லாரும் சமமானவங்களும் இல்லை, அவரவர்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள். அதனால நம்மளுடைய குணநலன்கள், நம்முடைய சூழல்ல நம்மளுக்கு தகவமைத்து கொள்ளக்கூடிய திறன்கள், நடத்தை, இத உள்ள அமைப்புக்கு தான் என்ன பேருனா என்னுடைய ஆளுமை அப்படின்னு பேரு. அதனால இந்த ஆளுமை தனித்துவம் வாய்ந்ததா இருக்கும். தொடர்ச்சியா கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில ஒரே மாதிரி நம்முடைய நடத்தை, என்னைக்கும் ஒரு நாள் வெடிச்சு செதறோம்ல, அதெல்லாம் ஆளுமையில சேராது. இட் மஸ்ட் பி ஸ்டேபிள் பேட்டர்ன். நம்முடைய எண்ணம், நம்முடைய மனவெழுச்சி, நடத்தை எல்லாமே ஒரு நபரை விளக்கக்கூடியதா, இவங்க எப்பவுமே இப்படித்தாங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்குதான் என்ன பேருனா ஆளுமை பண்புகள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆளுமை பண்புகள் அப்படிங்கிறது ரெண்டு விதத்துல இருக்கலாம். ஒண்ணு மரபு மற்றும் சூழல் அத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மரபு, சூழல் இதை தாண்டி இதுதான் ஒரு நபர்னு நம்ம ஒரு நபரை தனித்துவம் வாய்ந்ததுன்னு ஒரு டிசைன் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அந்த நபருக்கு என்ன இருக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மாறிட்டே வரலாம். ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கிறவங்க ஏதோ ஒரு வாழ்க்கை அனுபவம் இல்ல சிந்தனையில ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் அவர்களை வேறு ஒரு நபரா கூட மாற்றி காட்டலாம்.
சித்தார்த்தன் வந்து புத்தனா மாறலாம், மோகன்தாஸ் ஒரு நாள் மகாத்மாவா மாறலாம். இப்படிலாம் நம்ம அனக்டோட்ஸ்ல வாசிக்கிறோம் இல்லையா? தனி நபர் வாழ்க்கைகளை பத்தி எல்லாம் நம்ம இது பண்ண வேண்டாம். பட் இந்த மாதிரி மாறக்கூடியது ஆளுமை, தனித்துவம் வாய்ந்தது ஆளுமை, நிரந்தரமான பண்பு நலன்கள் ஆளுமை. அதுல ஆளுமையில மிக முக்கியமானதுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட். சூழலுக்கு ஏற்ற மாதிரி தனிநபர் மற்றவங்க சமூக நடவடிக்கைகள் மாதிரி தன்னை தகவமைத்துக் கொள்ளுதல், இது ஆளுமையின் ஒரு முக்கியமான காரணி. ட்ரெய்ட் தியரிங்கிறது என்னன்னா ஆளுமையை வந்து, அதாவது இந்தந்த பண்பு நலன்கள் இருந்தா அப்படின்னு பண்பு நலன்கள் அடிப்படையில சொன்னா அதுக்கு பேரு ட்ரெய்ட் தியரின்னு பேரு. இந்த வகை மனிதர்களிடம் இந்த பண்பு நலன்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னா டைப் தியரி. அப்ப ரெண்டு விதமான தியரிஸ் இருக்கு. இந்த ட்ரெய்ட் தியரியில ஆல்போர்ட் மிக முக்கியமா சொல்றாரு, கார்டினல், சென்ட்ரல் அண்ட் செகண்டரி ட்ரெய்ட்ஸ், முதன்மை பண்புகள், மத்திய பண்புகள், துணை பண்புகள்னு. ஒரு நபர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பொதுவான விளக்கம் கொடுக்கிறது கார்டினல். சென்ட்ரல்ங்கிறது எப்படின்னா அதுக்கு அடுத்து அந்த டெய்லி லைஃப்ல அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற பண்பு கூறுகள். செகண்டரி ட்ரெய்ட்ங்கிறது கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட சூழல்ல எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது. இதுதான் ஆல்போர்ட்டுடைய டெஃபினிஷன். கேட்டலுடைய 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ்னு இருக்கு. 16 விதமான காரணிகள், உட்கூறுகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்முடைய நடத்தையில அப்படிங்கிறாரு. அதை வச்சு ஒரு நபருடைய தன்மை எப்படி இருக்கும், சிந்தனை, மனவெழுச்சி மற்றும் நடத்தை சார்ந்தது அப்படிங்கிறது கேட்டலுடைய கோட்பாடு. ஐசங்குடைய கோட்பாடு இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அதை டிஃபைன் பண்ணதுல ஒரு முக்கியமானவர் ஐசங்க். அதுல என்ன சொல்றாருன்னா, சிலர் வந்து மனசுல பட்டது எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க, அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட். சிலர் எதை கேட்டாலும் அதை தனக்குள்ளேயே வச்சுக்குவாங்க, தீர்வுக்காக கூட பிறரை சாராது இருப்பாங்க, அது இன்ட்ரோவர்ட். அப்ப எக்ஸ்ட்ரோவர்ஷன், இன்ட்ரோவர்ஷன். அதே மாதிரி இன்னொரு ஒரு என்னது பதட்டமான மனநிலையுடையோர். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எதுக்காகவும் கவலைப்பட மாட்டாங்க, எந்த சூழ்நிலையிலும் நிதானமா இருப்பாங்க, அது நியூராட்டிசம், சைக்காட்டிசம். இதுக்கு ஒரு கொஸ்டினர் கொடுத்துருக்காரு. அந்த கொஸ்டினர் நம்ம அட்டன் பண்ணும்போது இந்தந்த வரிக்கு எஸ் நோ இருந்தா இவ்வளோ, இந்த மாதிரி ஒரு ரிவைஸ்ட் இன்வென்ட்ரி இருக்கு. இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணும்போது உங்களுடைய கூட்டுத்தொகை அந்த இதுக்கு உள்ள எண்ணிக்கை, உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா அதன் அடிப்படையில எந்த வகை இருக்கக்கூடும் அப்படிங்கிறது. என்னென்ன அந்த 16 பிஎஃப்னு பார்த்தோம் இல்லையா கேட்டலோடது, என்ன 16 அப்படிங்கிறது இதுல இருக்கு. அடுத்ததாக டைப் தியரியில ஹிப்போக்ரேட்டஸ் என்ன சொல்றாருன்னா, சாங்குவின், காலரிக், மெலங்கலிக், பிளக்மாட்டிக், இப்படி 4 வகை மனிதர்கள் உலகத்துல இருக்காங்க. ஒவ்வொரு வகை மனிதருக்கும் இந்தந்த தன்மை அவங்ககிட்ட வெளிப்படும். கிருஷ்ணருடைய இதுல பாத்தீங்கன்னா அவர் பாடி டைப், உடல் வச்சு சொல்றாரு. பிக்னிக்ங்கிறவங்க பருத்த உடல் உள்ளவங்களா இருப்பாங்க, அவங்க இப்போ உற்சாகமான மனநிலை உள்ளவங்களாகவும் பிறரையும் நல்லா வச்சுக்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க அப்படிங்கிறாரு. ஏஸ்தனிக்கிறவங்க சோர்வான மனநிலை உள்ளவங்களா இருப்பாங்க, அவங்க ஒல்லியா இருப்பாங்க அப்படிங்கிறாரு. அத்லெட்டிக்ங்கிறவங்க நடுத்தரமா தரமான உடல் அமைப்பு உள்ளவங்களா இருப்பாங்க, ரெண்டுக்கும் இடைப்பட்ட குணம் உள்ளவங்களா இருப்பாங்கங்கிறாங்க. ஷெல்டன் என்ன சொல்றேன்னா, எண்டோமார்ப், எக்டோமார்ப், மீசோமார்ப், ரெண்டுக்கு இடைப்பட்ட குணம் உள்ளது மீசோமார்ப். இவங்களுடைய கோட்பாட்டின்படி இந்த இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அகம் அகமுகன் புறமுகன், அந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட், இந்த தன்மையை கொண்டு வந்தது கால் யூங். ஸ்பிராங்கர் வந்து 6 விதமாக ஆளுமை பண்புகளை வகைப்படுத்துறாரு. ஒன்று தியரட்டிக்கல், எக்கனாமிக், ஏஸ்தட்டிக், சோசியல், பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ். இந்த 6 வகை அடிப்படையான மனிதர்கள் இருக்காங்க. ஏன்னா இது டைப் அப்ரோச் இல்லையா, ஸோ வகைப்படுத்துறாங்க. இது ஸ்பிராங்கர் இது எப்படின்னா, இப்போ வந்து மரம் நடணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அதை பத்தி ஒவ்வொருத்தர்ட்ட நீங்க கேட்கும்போது அவங்க எந்த டைப்போ அதை வியூல தான் அவங்க பார்ப்பாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, பூமிக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இவங்க தியரட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்கனாமிக்குங்கிறவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இதுல கிடைக்கிற பலனை பத்தி பேசுவாங்க. ஏஸ்தட்டிக் அழகியல் சார்ந்த அவங்க சிந்தனைகள் இருக்கும். சோசியல் சமூக கடமையா பார்ப்பாங்க. பொலிட்டிக்கல்ங்கிறவங்க அதுல இருந்து என்ன, அதாவது எவ்வளோ சதவீதம் காடுகளா இருந்தது, இப்ப என்ன இருக்கு, இந்த பத்தின விளக்கங்கள் இருக்கும் இல்லையா, இது பொலிட்டிக்கல். ரிலீஜியஸ்ங்கிறது இது எல்லாமே இயற்கையில இறைவன் தந்த வரமா பார்ப்பாங்க. ஒரு ஆளுமை திறன்கள் இருக்கலாம். இது ஆளுமைய இப்படி இத்தனை வகைகள் இருக்கலாம், இத்தனை பண்புக்கூறுகள் இருக்கலாம். இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிடுறது? உற்றுநோக்கல் முறை, அப்சர்வேஷன். நேர்முகமா அவங்க உட்காந்து பேசிடலாம், இன்டர்வியூ மெத்தட். தனியாள் ஆய்வு, கேஸ் ஸ்டடி, இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நிறைய டெஸ்ட் இருக்கு. இதுல 2 வகையா மெயினா பிரிக்கலாம். ஒண்ணு அப்ஜெக்டிவ் டெஸ்ட்,
சரி தப்பு அப்படிங்கிறது, எஸ் ஆர் நோ, அப்ளைஸ் ஆர் நாட், இது தெரிஞ்சுக்கிறது. இதுல MMPI மின்னசோட்டா மல்டி பேசிக் இன்வென்ட்ரி. அப்புறம் கேட்டலுடைய 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ். இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பா நம்ம நம்முடைய திறன்களை வெளிக்கொண்டு வர்றது, நம்ம ஆளுமையை புரிஞ்சுக்கலாம். ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் அப்படின்னா அதுலயும் பல வகைகள் இருக்கு. அதுல முக்கியமான 2 டெஸ்ட் என்னன்னா, ராஷக் இங்க் பிளாட் டெஸ்ட். அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, இத வச்சு நம்ம குறிப்பெடுத்து இப்படிலாம் அவங்களுக்கு தோணுதுன்னா அவங்க இந்த மாதிரியான பண்புக்கூறுகள் அவங்ககிட்ட இருக்கு, அப்படி எடுக்கிறது. இப்ப ராஷக்குடைய மைத்தட சோதனை அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மை துளிய ஒரு தாள்ல 2 பக்கமா அப்படி மடிச்சு எடுத்தோம்னா ஒரு வடிவம் கிடைக்கும் இல்லையா? உங்களுக்கு இத பார்த்தா என்ன தெரியுது? மிருகமா தெரியுதா? அதோடைய ஒரு அங்கமா தெரியுதா? மனிதரா தெரியுதா? அருவி மாதிரி தெரியுதா? மரம் மாதிரி தெரியுதான்னு அவங்க பதில் சொல்லிட்டே வருவாங்க இல்லையா? அத வச்சு எந்த நிறம், எந்த வடிவம் அவங்களுடைய ஃபோக்கஸ்க்குள்ள வருது, இத வச்சு கணிக்கிறது தான் அது. டாட்ங்கிறது என்னன்னா, தீமேட்டிக் அப்பர்செப்ஷன். அதாவது ஒரு கதையுடைய உருவாக்கத்துல அவங்க அடி மனசுல என்ன இருக்கோ அத அவங்கள அறியாம வெளிய கொண்டு வருவாங்க. ஒரு படம் காட்டுவாங்க. இந்த படத்துல என்ன இருக்கு? யார் யார் இருக்கா? என்ன நடந்ததுனால இப்படி இருக்காங்க? இப்ப அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்ப அவங்க வந்து தன்னுடைய வாழ்வியல் சார்ந்து தனக்கு எது சரின்னு படுதோ அத இதுதான் தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படிங்கிறது, மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது மன நலம், ஹைஜீன்ங்கிறது அந்த நலத்தை அடைவதற்கான வழிமுறை. அப்போ உணர்வு ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவனாக நான் நலமாய் இருந்தால் அது மென்டல் ஹெல்த். அதற்கான வழிமுறையும் செயல்முறைகளும் மென்டல் ஹைஜீன். இது வந்து நம்மளை உருவாக்க உதவி பண்ணும். கான்ஃபிளிக்ட்ங்கிறது முரண், செய்யவா வேண்டாமா, வேணுமா வேண்டாமா. இதுல 3 வகைகள் இருக்கு. ரெண்டுமே வேணும்னு தோணும், அதுக்குள்ள ஒண்ணுதான் கிடைக்குங்கிறது முடிவெடுக்கணும்னா அப்ரோச் கான்ஃபிளிக்ட். ஒண்ணு வேண்டாங்குது மனசு, ஒண்ணு வேணுங்குது மனசு, ரெண்டுல ஒண்ணு தேர்ந்தெடுங்க. அப்ரோச் அவாய்டன்ஸ் கான்ஃபிளிக்ட். வேண்டான்னு சொல்ற 2, ஆனா ஒண்ணு நீங்க தேர்ந்தெடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம் அவாய்டன்ஸ் கான்ஃபிளிக்ட். இதுதான் கான்ஃபிளிக்ட். ஃப்ரஸ்ட்ரேஷன்ங்கிறது நீங்க மன வெறுப்படைந்த மன அழுத்த நிலை இருக்கும். நீங்க ஏதோ ஒண்ண நோக்கி போயிருப்பீங்க, நீங்க நினைச்சது உங்களுக்கு கிடைக்காதப்போ உங்களுக்குள்ள தோன்றது. இது சிலருக்கு என்ன ஆயிரும், சோர்வு, இதெல்லாம் முடியாது அப்படி கைவிட தோணும். சிலருக்கு ஒரு இதுக்கு இவங்க தானே இடையூறா இருந்தாங்க அப்படின்னு அக்ரஷனை தோன்றும். இது வந்து நம்ம மத்தவங்களோட இணக்கத்தன்மை இல்லைன்னா. அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது என்னன்னா இணக்கம். நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் பிற நபருக்கு ஏற்ற மாதிரியும் போனா மட்டும்தான். ஏன்னா மேன் இஸ் சோசியல் அனிமல் இல்லையா? சமூகத்துல நம்மளால வாழ முடியும். அதனால சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தகவமைத்துக் கொள்ளணும். இது வந்து ஃப்ராய்டு ஆக்சுவலா, சிக்மண்ட் ஃப்ராய்டு இதை பத்தின ஐடியாவை கொண்டு வராரு. அவங்க அவங்களும் ஒரு உளவியலாளர்கள். அவங்க வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா நிறைய வகைகளை கண்டறிகிறாங்க. சிலர் வந்து இல்ல இது நான் இல்ல இப்படி என் வாழ்க்கையில இல்ல, இது டினையல். ரிப்ரெஷன்ங்கிறது ஆழ் மனதுக்குள்ள அந்த குற்ற உணர்வு ஏற்படுத்தக்கூடியது எதுவோ அதை தள்ளி மூடிடுறது. ப்ரொஜெக்ஷன் நீட்சி, மற்றவங்க மேல அதை ஏற்றி கூறுறது. நான் மட்டுமா காப்பி அடிச்ச, கிளாஸே காப்பி அடிச்சிடுவாங்களே, இது ப்ரொஜெக்ஷன் டிஃபரன்ஸ் மெக்கானிசம். ரேஷனலைசேஷன், சைக்கிள் ரிப்பேர், பஸ் லேட்டு, அம்மா சமைக்கல அதனால லேட்டா வந்தேன்னு காரணம் சொல்ற மாதிரி இருக்கும். ரிக்ரெஷன், ரிப்ரெஷனுக்கும் ரிக்ரெஷனுக்கும் என்னன்னா, ரிக்ரெஷன் குழந்தைத்தனமான சில நடவடிக்கைகள். ரிக்ரெஷன் நம்மளுக்குள்ள ஆழ்மனதுல தள்ளி மூடுறது. ரிக்ரெஷன்ங்கிறது சின்ன குழந்தை மாதிரி சிலர் வந்து அப்படி செல்லக்குட்டி மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அது மூலமா என்னன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள உள்ள பல வேதனைகளை மூடி மறைக்கிறதுக்கு. சப்ளிமேஷன், ஏதோ ஒண்ணு கிடைக்கல அப்படி மனசு நினைக்கும் போது அதை வேற ஒரு வடிவத்துல வெளிப்படுத்தி. இன்னும் நிறைய வகைகள் இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு இடத்துல இருக்கிற கோவத்தை இன்னொரு இடத்துல கொண்டு போய் காட்டுறது. இந்த மாதிரி இப்ப பல வகைகள் இருக்கு. அதனால அந்த பல வகைகளும் உள்ளடங்கியதான் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், சீட்டிங்கிறது நம்ம திட்டம் போட்டு பிறரை ஏமாத்துறது சீட்டிங். டிஃபென்ஸ் மெக்கானிசம்ங்கிறது என்னன்னா, யாரையுமே நம்ம ஏமாத்தல, நம்முடைய மனசு நம்மளை குற்ற உணர்வுக்குள்ள தள்ளிராம இருக்க நம்ம கிட்ட இருந்தே நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம உருவாக்குறது. இது திட்டம் போட்டு நடக்கிறதுல இயல்பா நம்முடைய மனசு இதை உருவாக்குறது. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். அப்ப டிஃபென்ஸ் மெக்கானிசம்ங்கிறது நம்ம மனசுக்குள்ள உள்ள அந்த குற்ற உணர்வை நீக்கிறதுக்காகவும் இணக்கம் போகாம இருக்கிறது தடுக்கிறதுக்காகவும் உள்ளது. கடைசி டாபிக் நமக்கு என்னன்னா கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். அறிவுரை பகிர்தல் மற்றும் ஆலோசனை பகிர்தல். இதுல வழிகாட்டுதல்ங்கிறதா கைடன்ஸ்.
கைடன்ஸ் எப்படி இருக்கலாம்னா, இத படிச்சா நல்லது, இத செஞ்சா நல்லதுன்னு பொதுவான கருத்துக்களையோ, தனிப்பட்ட முடிவுகளுக்காகவோ நீங்க பலருக்கு குடுக்கக்கூடியது கைடன்ஸ். ஆனா கவுன்சிலிங்கிறது கொஞ்சம் ஒன் டூ ஒன். எல்லாருக்கும் இப்படின்னாலும், உங்களுடைய சூழலுக்கு எது பொருந்தும்? அந்த மாதிரி இணக்கத்தன்மை உடையவரா, நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு ஒருவர கொண்டு செல்றதுக்கும், சிறப்பான நிலை கொண்டு செல்வதற்கும் நீங்க குடுக்கக்கூடியது ஆலோசனை பகிர்தல். அதனால மற்றும் ஆலோசனை பகிர்தல், அது கல்விக்காக இருக்கலாம், வேலைக்காக இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் உள்ள தேவையா இருக்கலாம். இத ஒரு டீச்சர் ப்ரொவைட் பண்றதுக்கு கண்டிப்பா இருக்கணும். அது அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகணும். அத்தகைய ஒரு ஆசிரியரா நீங்க வெற்றிகரமாக வாழணும். கண்டிப்பாக, நிச்சயமாக பல வெற்றிகள் உங்களை தேடி வரும். நன்றி.